ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஓ டிஜிட்டல் ஹப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இபிஎஃப்பில் வந்து ஓவர்லேப் இஷ்யூ பற்றி தான் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பாஸ்புக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்க்கு ஒருத்தருக்கு பார்த்தோன்னா ஓவர்லேப் இஷ்யூ இருக்குது. அந்த ஓவர்லேப் இஷ்யூ எப்படி வந்திருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து ப்ரெசன்ட் கம்பெனி. நம்பர் 1 இருக்குது ப்ரெசன்ட் கம்பெனி, நம்பர் 2 இருக்குது வந்து ப்ரீவியஸ் கம்பெனி. ஓகேவா? இப்போது ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் போடலை. சரிங்களா? ப்ரெசன்ட் கம்பெனியில் போட முடியாது, ஏன்னா கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால போட முடியாது. ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் போடலை. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்காரு இதில். சரிங்களா? 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன இஷ்யூனா இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேட்டா ஆஃப் எக்ஸிட் போட போகிறேன். சரிங்களா? 2வது ஒர்க் பண்ண கம்பெனி நான் டேட்டா ஆஃப் எக்ஸிட்டு நம்ம ஹோம் பேஜில் போய்ட்டு போட போகிறேன். ஓகே, அந்த மார்க் எக்ஸிட் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு நான் வந்து கம்பெனியை சூஸ் பண்ணிட்டேன். எந்த கம்பெனியை ஒர்க் பண்ணணுமோ 2வது இருக்க கம்பெனியை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு மந்த்து காட்டும். அந்த டிஃபால்ட்டாக மந்த் எப்படின்னா லாஸ்ட்டாக கான்ட்ரிபியூஷனான வேஜஸ் மந்த் வந்து சிஸ்டம் எடுத்துக்கும். சரிங்களா? எடுத்துக்கும். டிஃபால்ட்டாக மந்த்து காட்டும். டேட்டு வந்து நம்ம வேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? டேட்டு நம்ம போட்டுக்கலாம். அது கரெக்டாக அக்யூரேட்டாக போடணும்னு கிடையாது. நம்ம வேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டு போட்டுக்கலாம். நம்ம அது ப்ரீவியஸ் கம்பெனி எஃபெக்ட் ஆகாத வரைக்கும் நம்ம டேட்டு போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன இஷ்யூ பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025. ஓகேங்களா? அக்டோபர் 2025ன்னு காட்டுது. நான் இப்போது பாஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அப்போது இங்கே பாருங்கள் 2வது இருக்க கம்பெனி நான் ஓப்பன் பண்ணி காட்டேன். அக்டோபர் 2025 வேலையை விட்ட தேதி. சரிங்களா? 2025. இங்கே பார்த்தீங்கன்னா அதே அக்டோபர் மாதம் இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? 1 அக்டோபர் 2025. அப்போ இதுவும் அக்டோபர் மாதம் காட்டுது. அப்போ இதுவும் அக்டோபர் மாதம் ஜாயின் பண்ணிது. அப்போது சேம் டைம். சரிங்களா? இங்கே வேலையை விட்டு நின்ன பிறகு சேம் டைம் அட்டன் டைம் இவங்க இது டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 அக்டோபர் 2025ன்னு நம்ம போட்டிருக்காங்க இவங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கணும். அவங்களோட பாஸ்புக்கோட வேஜஸ் செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக இந்த மாதம் தான் நம்ம பே பண்ணியிருக்காங்களா, ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? 2வது இருக்க கம்பெனி நான் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, 2வதாக இருக்க கம்பெனி டேட்டா எக்ஸிட் போடணும்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வேஜஸ் மந்த்து பாருங்கள். வேஜஸ் மந்த்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025. சரிங்களா? இவங்க வந்து கரெக்டாக தான் பே பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் கம்பெனி வந்து கரெக்டாக தான் பே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபுல்லாக பே பண்ணியிருக்காங்க. அப்போது அப்போது அந்த மந்த்து எண்டு வரையும் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அவர் மந்த் எண்டு வரையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 30ஆம் தேதி வரையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? மந்த் எண்டு வரையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு வேஜஸ் மந்த்து பார்த்தோன்னா அவங்களோட கம்பெனி பாசிட்டிவ் பார்த்தோன்னா 24 இருக்கலாம், 25 இருக்கலாம். ஆனால் அந்த மந்த்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் ஃபுல் பேமெண்ட் பே பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மாதம் வந்து கான்ட்ரிபியூஷன் பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் பே பண்ணியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் பே பண்ணதுனால அது டிஃபால்ட்டாக எடுத்துக்குது நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம 30ன்னு போட்டுட்டா, இங்கே பாருங்கள் 30ன்னு போட்டுட்டா, இங்கே 30 அக்டோபர் 2025 போட்டுட்டா இங்கே ஓவர்லாப் ஆகும். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இங்கே 30 அக்டோபர் 2025 நான் போட்டுட்டா இங்கே ஓவர்லாப் ஆகும். ஏன்னா 30ஆம் தேதி வேலையை விட்டு நினைக்கிறீங்க, அக்டோபர் மாதம் 2025. இங்கே 1ஆம் தேதி எப்படி போய் சேருங்க? உங்களுக்கு பிஎஃப் ஆஃபீஸில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நான் டேட் ஆஃப் எக்ஸிட் நான் போட்டுட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது, ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும்போது இந்த இன்னொரு சூசன்ன்றத இந்த கம்பெனி வந்து ரிஜெக்ட் ஆகும். சரிங்களா? கம்பல்சரி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சான்சஸ்லாம் இல்லை, கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா ஓவர்லேப் இருக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. சரிங்களா? இன்னொரு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. கிளாரிஃபை பண்ணுன்னு கேட்பாங்க. இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா லெட்டர் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? பிஎஃப் ஆஃபீஸ்க்கு நம்ம லெட்டர் சப்மிட் பண்ணணும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு பிஎஃப் ஆஃபீஸ் எம்ப்ளாயர் வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து லெட்டர் சப்மிட் பண்ணணும்.
என்ன ரீசன் எது ரீசன் லெட்டர் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ரெண்டாவது ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. அந்த ப்ரெசண்ட்டாக இருக்க கம்பெனி தான் அவங்க தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க, ப்ரெசென்ட்டாக இருக்க கம்பெனி தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 1 அக்டோபர் 2025 சேம் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனி, சரிங்களா? ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனி ஹரிணி இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி, ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனி. இங்கே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம், அதே சேம் மாதமும் இவங்க கான்ட்ரிபியூஷன் பே பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், வேஜஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். வேஜஸ் போட்டு மேபி எக்ஸாம்பிள் இவங்க ஒரு 20 டேஸ்க்கான வேஜஸ் போட்டிருக்கலாம். ஓகேவா? இவங்க ஒரு 20 டேஸ்க்கான வேஜஸ் இவங்க போட்டிருக்கலாம். அப்போது இவங்க தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ப்ரெசன்ட் கம்பெனிக்கிட்ட இருந்து இனோசோர்ஸ் வந்து லெட்டர் கேட்பாங்க, ப்ரீவியஸ் கம்பெனி கேட்பாங்க. சரிங்களா? ப்ரெசன்ட் கம்பெனி தானே மிஸ்டேக் பண்ணியிருக்கு. ப்ரெசன்ட் கம்பெனி வந்து ப்ரீவியஸ் கம்பெனிக்கிட்ட கிளாரிஃபை பண்ணணும். கிளாரிஃபை பண்ணி சப்மிட் கொடுத்தா தான், எம்ப்ளாயர் கிட்ட சப்மிட் கொடுத்தா தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்ரூவல் ஆகும். சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். இப்போ நீங்கள் டேட்டா பேக் சீட்டு நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தான ப்ரொசீஜர் இது தான். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுதான் ஓவர்லேப்னா, இதுதான் ஓவர்லேப். இதுமாரி ஓவர்லேப் இஷ்யூ இருக்கும்போது நீங்கள் டேட்டா பேக் சீட்டு எக்காரணத்துக்கு கொண்டு போடாதீங்க, சரிங்களா? ஏன்னா உங்கள் மேலே தப்பு கிடையாது. இது முழுக்க கம்பெனி மேலே தான் தப்பு, சரிங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி மேலே தான் தப்பு. அதனால் என்ன பண்ணுன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களே எடுத்துக்க சொல்லுங்கள். நீங்கள் மார்க் எக்ஸிட்டில் போயிட்டு டேட்டா எக்ஸிட் போடாதீங்க. ப்ரீவியஸ் கம்பெனி அவங்களே டேட்டா எக்ஸிட் போட சொல்லுங்கள், சரிங்களா? போட சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு ரிஜெக்ட் வந்துன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ரீவியஸ் எம்ப்ளாயரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான லெட்டரை சப்மிட் பண்ண சொல்லுங்கள். ப்ரெசன்ட் எம்ப்ளாயரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்கக்கிட்ட லெட்டர் எதனா வாங்கி ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்கிட்ட கொடுத்தா அவங்க வந்து பிஎஃப் ஆஃபீஸ் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிளியர் ஆகும். ஓகேவா? ஓவர்லேப் சொல்யூஷன் இதுதான். இந்த கம்பெனி மட்டும் இல்லை, எல்லா கம்பெனிக்கும் சேம் சொல்யூஷன் தான். ஓவர்லேப் ஆனதுக்கு சேம் சொல்யூஷன் தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.